அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜூன் 2023 நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்ரெடி படித்து வந்த கொஸ்டின்ஸே வந்து ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 90க்கு 75+ ஈஸியாக எடுக்க முடியும். நிறைய மார்க் வாங்கணும், சென்டம் எடுக்கணும்னா நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ 1 மார்க்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 மார்க்ஸுக்கு வரும். நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற வந்து 1 மார்க்ஸ் படித்தாலே உங்களுக்கு 18 1 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 18 1 மார்க்ஸ் வந்து சாலிடாக நீங்கள் எழுதிடலாம் புக் பேக்கில் இருந்து. சில 1 மார்க்ஸ் மட்டும் ஜென்ரலாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. அதுவுமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்கள் படித்ததுலேருந்தே கேட்டுருவாங்க. ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு 50% நீங்கள் படிச்சிருந்தாலுமே அட்லீஸ்ட் ஈவன் நம்பர் வைஸா இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 6 லெசன்ஸ் படிச்சிருந்தாலுமே உங்களால் எல்லா கொஸ்டின்ஸ் எழுதுற மாதிரி தான் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்ல இருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் வந்துடும். அதுல இருந்தே சில கொஸ்டின் சம் லெசன்ஸ்ல 2-3 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் இன்னொரு 1 hourல போடுறேன். இந்த லாஸ்ட் டே இருக்கிற அந்த டைமை அதை மட்டும் ரிவைஸ் பண்ண பாருங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 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 குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போனாலே உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா அந்த லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி அதில் போடுற வீடியோஸுமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. அண்டு 3 மார்க் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதை அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டுமாரோஸ் எக்ஸாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.